காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை கூறுகிறேன். इस पूरे सप्ताह प्रभु ने हमें चलाया, हमारे साथ रहा। प्रभु हमें शांति दिया, समाधान दिया। मैं प्रभु को धन्यवाद करता हूँ। இந்த முழு வாரமும் தேவன் நம்மை நடத்தினார், நமக்கு அற்புதங்களை செய்தார், வழிகளை காட்டினார். ये पूरे सप्ते डैडी का हाथ हमारे सबके साथ रहा। இந்த முழு வாரமும் அவருடைய கரம் நம்மேல் இருந்தது. अब जो भी रास्ता में जो भी बातों को लेके आप चिंतित थे, वो सारे बातों में प्रभु आपके साथ रहकर वो सारे बातों से आपको छुड़ाया। நீங்கள் எதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். முடித்தார். वो सब कुछ पूरा कर दिया है। இந்த வாரம் முழுவதும் आपके हृदय में अब किसी भी बातों को लेके टेंशन लेने की जरूरत ही नहीं है। எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. वो आपके लिए सब कुछ पूरा करेगा। எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். आमेन। आमेन। आप अभी इस दुनिया में आया, मगर परमेश्वर आप इस दुनिया में आने के पहले ही आपके जो भी जरूरतें हैं वो सब कुछ तैयार कर दिया। நீங்கள் உலகத்துக்குள் வருவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். Our daddy is a good daddy. நம்முடைய தகப்பன் ஒரு நல்ல தகப்பன். वो हमेशा आपके और मेरे ऊपर 24 घंटा ध्यान रखता है। 24 மணி நேரமும் நம்மை குறித்த காரியங்கள் தான் அவர் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும். आप जो कुछ भी करने जा रहे हैं वो सब में उनकी आंखें खुली हुई है और वो हर समय उसके ऊपर ध्यान रखता है। நீங்க உங்க மேல 24 மணி நேரமும் உங்க மேலேயே அவர் கண் வைத்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்து பாதுகாப்பார். आप ये चीज कैसे करें, वो चीज को मैं कैसे हासिल करूं, आप टेंशन लेने की जरूरत नहीं है। நீங்க இதை எப்படி செஞ்சு முடிப்பேன், இதை எப்படி நிறைவேற்றுவேன், எதை பத்தி நீங்க கவலைப்பட அவசியம் இல்லை. आप आपकी मार्ग में आप आगे बढ़ते जाओ। உங்களுடைய வழிகளிலே நீங்கள் முன்பாக கடந்து செல்லுங்கள். वो आपके साथ रहकर आपके मार्ग को तैयार करते आगे बढ़ते जाएगा। உங்களுக்காக எல்லா வழிகளையும் அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். वो आगे बढ़ते जाएगा। உன்னை நோக்கி உங்களை கூட்டிக் கொண்டே போவார். आप ये मेरे सामने कैसे खुलेगा, இது எப்படி எனக்கு முன்னாடி திறக்கப்படும், वो कैसे मेरे सामने ये कैसे मेरे सामने से दूर होगा, இது எப்படி என்னை விட்டு போகும், ये बहुत बड़ा पहाड़ है जो मेरे सामने दिखता है, எனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய மலை போன்று இருக்கிறதே, ये कैसा मैं पार करूं। இதை எப்படி நான் கடந்து போவேன், आप चिंता करने की जरूरत नहीं है। நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. वो आपको अपने कंधे में लेके वो आपको उस पहाड़ को पार करवाएगा। அவர் தோளில் வைத்துக்கொண்டு இந்த மலையை கடக்க உதவி செய்வார். ये पहाड़ को आप नहीं है वो पार करवाएगा। நீங்க கடக்க மாட்டீங்க, அவர் கடந்து போவார். आप जो जिस बात को लेके डरते थे वो डर कुछ भी होने वाले नहीं है। நீங்க எதை குறிச்சு பயப்படுறீங்களோ அந்த காரியம் அது நடக்காது. वो ऐसा कुछ नहीं होने वाला है। அது அப்படிப்பட்ட காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. आपकी जो कल्पनाएं हैं वही आपको ज्यादा डरा रहा है। உங்களுடைய கற்பனையே உங்களை ரொம்ப பயமுறுத்துது. करके आपके हृदय में डर पैदा कर रहा है। அந்த காரியங்கள் உங்களை பயமுறுத்துகிறது. आप टेंशन मत ले। நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. आपकी कल्पनाएं जो आपको डराता है उसको देख के बोलो मेरा परमेश्वर मेरा साथ है। உங்களுடைய கற்பனையினால வந்த பயத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. मुझे सब कुछ अच्छा ही होगा। எனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும்னு சொல்லுங்க. मेरे जीवन के विरोध में उठने वाली सारे हथियार अपने आप से मेरे मार्ग से दूर हो जाएगा। எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காமல் போகும். मेरा मार्ग हमेशा सफलता रहेगा। என்னுடைய வழிகள் எல்லாம் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். मेरे हाथों के कामों में मैं आशीषित रहूंगा। என்னுடைய கையிட்டின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். मैं जो कुछ भी कर रहा हूँ वो सब में मैं सफलता पाऊंगा। நான் எதையெல்லாம் செய்கிறேனோ அது எல்லாம் எனக்கு வாய்க்கும். मेरा अंदर जो है எனக்குள் இருக்கிறவர்
और वो जय का परमेश्वर है, அவர் விஜய் ஜெயத்தை जयतिन। கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். He is a God of victory. அவர் வெற்றியின் தேவனாய் இருக்கிறார். वो मेरे अंदर है, எனக்குள் இருக்கிறார். वो मेरे साथ है, என்னோடு கூட இருக்கிறார். वो मेरा बल है, என்னுடைய வல்லமை, என்னுடைய பலன் அவர்தான். मेरा ताकत वही है। என்னுடைய பலன் அவராய் இருக்கிறார். मेरा बल मेरा ज्ञान नहीं है, என்னுடைய புத்தி அல்ல, என்னுடைய பலம் அல்ல. मेरा पढ़ाई मेरा बल नहीं है, என்னுடைய படிப்பு என்னுடைய பலம் அல்ல. मेरा जो माँ बाप का जो संपत्ति है वो मेरा बल नहीं है। எங்க அம்மா அப்பாவோட சொத்து என்னுடைய பலம் அல்ல. हाँ, इस दुनिया में मैंने जो कमाया पैसा, वो पैसा मेरा बल नहीं है। நான் எதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கேனோ அது என்னுடைய பலம் அல்ல. मैंने जो घर खरीद रखा है, ये घर मेरा बल मेरा ताकत नहीं है। எது என்னுடைய சொந்த வீடா நான் வாங்கி வச்சிருக்கேனே அது என்னுடைய பலம் அல்ல. मेरा नौकरी जो मैं बड़ा नौकरी कर रहा हूँ, वो नौकरी मेरा बल नहीं है। என்னுடைய பெரிய வேலை என்னுடைய பலம் அல்ல. मेरा बल मेरा परमेश्वर, my God is my என் strength. தேவனே என்னுடைய பலனாய் இருக்கிறார். God is my strength. அவரே என் பலனாய் இருக்கிறார். प्रिय भाई मेरे बहन, பிரியமான சகோதர சகோதரிகளே, if God is your strength, நீங்க அவர் உங்கள் பலனாய் இருக்கும் பொழுது, अगर आपका आत्मा, आपका भीतरी मनुष्य, आपका जो सोल है अंदर, वो अगर परमेश्वर को अपना ताकत समझ रहा है, உங்களுடைய ஆவியானது தேவனை பலனாய் எண்ணும் பொழுது, ये इतना आसान नहीं है वो अपना परमेश्वर को अपना बल समझना, அவரை பலமா நினைக்கணும்னா அது அவ்வளவு முடிகிற காரியம் கிடையாது. क्योंकि हमारे मन को हमेशा पैसा ही बल समझता है, ஏன்னா நம்ம மனதானது பணத்தை தான் ரொம்ப பலமா क्योंकि நினைச்சிட்டு वो இருக்கு. इस दुनिया में फंसा हुआ है। ஏன்னா இந்த உலகத்தோடு மாட்டிக்கொண்டிருக்கிறது. सो इसीलिए उसके लिए ताकत जो है हमेशा पैसा ही अपना ताकत समझ के बैठा हुआ है। ஏன்னா அதோடைய பலன் அதனாலதான் அது பணமா நினைச்சிட்டு இருக்கு. वो परमेश्वर को तभी बल महसूस करना शुरू करेगा, எப்ப அது தேவனை பலமா எண்ணும்னா, इस पैसा आपके जीवन में जो जो कुछ भी नहीं दे सकता है, जो पैसा से आप नहीं खरीद नहीं पा रहे हैं, वो चीजों का आपकी आत्मा उनकी ओर से हासिल करना शुरू करें। பணத்தினால உங்களால வாங்க முடியாது, வாங்க முடியாத ஒன்ன தேவனிடத்திலிருந்து அது வாங்க ஆரம்பிக்கும். तभी वो परमेश्वर को अपना बल समझना शुरू करेगा, அப்பதான் அது தேவனை தன்னுடைய பலமாக எண்ண ஆரம்பிக்கும். परमेश्वर को अपना ताकत महसूस करेगा। தேவனை தன் பலனாக எண்ண ஆரம்பிக்கும். No, it is not from the money. இது பணத்தினாலே வருகிறது அல்ல என்று உணரும். ये मेरा ज्ञान से हुआ वाला काम नहीं है, இது என் ஞானத்தினால் வருகிற வேலை அல்ல. ये मेरा पढ़ाई की ज्ञान से हुआ वाला काम नहीं है, இது என் படிப்பினால வருகிறதான வேலை அல்ல. Beyond all these things there is a God who is ready to help me. எல்லைக்கு அப்பாற்பட்ட என் தேவன் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். He is there in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். तभी आपका आत्मा, भीतरी मनुष्य, आपका जो सोल है, वो परमेश्वर को अपना ताकत महसूस करना शुरू करेगा। அப்பொழுதுதான் உங்கள் உள்ளான மனிதன் தேவனை தன்னுடைய பலனாக எண்ணும். नहीं है? இல்லனா हमारे लिए ताकत हमारा बैंक बैलेंस ही है। நம்முடைய பலன் நம்முடைய பேங்க் பேலன்ஸா மாறிடும். बैंक बैलेंस जितना ज्यादा है, उसी से हमारा हृदय मजबूत रहेगा। எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கோ அவ்வளவு நம்முடைய இருதயம் அது பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிரும். जितना ज्यादा लोग हमारे साथ दे रहे हैं, उसी से हम अपने आप को बड़े ताकतवर महसूस करेंगे। நம்மள சுத்தி ஜனங்க எவ்வளவு இருக்காங்களோ அத வச்சு நம்முடைய பலனை நம்ம கணிச்சிருவோம். मेरा ताकत देखो, मैं कितने लोग मेरे साथ खड़े हैं, उसी से हमारा ताकत बनेते हैं। பாரு என் கூட எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத வச்சு நம்முடைய பலனை நினைச்சிருவோம். जीसस क्राइस्ट ऐसा नहीं है। இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. आप बाइबल में यीशु से सीखना है। இயேசு கிட்ட இருந்து நீங்க இந்த வேதத்துல கத்துக்கணும். यीशु मसीह हमेशा अपने पिता को अपना बल समझता था। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பிதாவை தன்னுடைய பலமாக எண்ணினார். जब वो क्रूस में था उस समय भी यीशु मसीह यही कह रहा है, अभी मैं अगर एक बात बोलूं, है ना, मैं अगर स्वर्गदूतों को बुलाऊं, अभी के अभी ये सब कुछ हो जाएगा, मगर मैं वो करने नहीं आया हूं इधर। இப்போ சிலுவையில அறையப்படும் பொழுது சொல்றாரு, இப்போ ஒரு வார்த்தை சொன்னா தேவதூதர்கள் என்னை விடுவித்து விடுவார்கள்னு சொன்னாரு.
ஆனாலும் என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன் என்று He சொன்னார். is always he always stood by the power and the strength of the Father. பிதாவின் வல்லமையிலே அவர் வாழ்ந்தார். आप भी अपना ताकत आपकी परमेश्वर को अपनी ताकत बनाओ. நீங்களும் உங்கள பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर को देव अपने ताकत बनाओ. தேவனை பலமாக கொண்டிருங்கள். परमेश्वर को अपने अपना ताकत जो बंदा समझ रहा है, யாரெல்லாம் தேவனை தன்னுடைய பலமாக என்றாங்களோ, जो कोई भी परमेश्वर को अपना ताकत समझ रहा है, யாரெல்லாம் தேவனை தன் பலனாக எண்ணுகிறார்களோ, वो लोग அவங்களாம் इस दुनिया में जो बातें असंभव है, वो बातों को बहुत आसानी से विश्वास இந்த करेंगे. உலகத்துல முடியாத காரியத்தை லேசாக ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. They can believe the impossible things. அவங்க வந்து எப்போதுமே முடியாத காரியத்தை அவங்களால செய்ய முடியும், விசுவாசிக்க முடியும். Because they know it is not by my strength, the one who is with me is all powerful to do, to make it possible in my life. அவங்களுக்கு தெரியும் அது என்னுடைய பலன் அல்ல, எனக்குள் இருக்கிறவர் அவருடைய பலனாலே, அவருடைய வல்லமையினாலே நான் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கு. The one who is in me, जो मेरे अंदर है, जो मेरे साथ है, वो सब कुछ करने की ताकतवर है. எனக்குள் இருக்கிறவர் என்னுடைய எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर है. சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார். அபிரகாம் सर्वशक्तिमान परमेश्वर को देखा अपनी जिंदगी में. அவனுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் கண்டு கொண்டான். He believed in a God who is almighty. Power, the strength of God पे विश्वास किया है. சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் விசுவாசித்தான். इसीलिए वचन में लिखा है, அதனாலதான் வசனம் சொல்லுது, वो अपना शरीर मर गया, அவனுடைய சரீரம் செத்ததுக்கு அப்புறமும், वो अपना बीवी की वाइफ की सारा की कोख मरने के बाद भी, சாராளுடைய கற்பம் செத்ததுக்கு பிறகும், दोनों में ताकत खत्म हो गया. இரண்டு பேருக்கும் இருக்கிற பலன் அது முடிஞ்சு போயிடுச்சு. दोनों के अंदर अभी बल तो 1% भी नहीं है, उम्मीद 1% भी नहीं है, because they lost all the strength in their body. அவங்களுடைய சரீரத்துல எல்லா பலனையும் 1% கூட இருக்குல்ல, எல்லா பலனையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். They lost all their strength. எல்லா பலனையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். साफ-साफ लिखा है वचन में. அவர் வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, अब्राहम का शरीर मर चुका है. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிற்று. No more strength to give birth. குழந்தை பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. सारा की कोख भी मर चुका है. It's dead. சாராளுடைய கற்பமும் அது செத்து போயிற்று. Lost all the strength. எல்லா பலனும் இழந்து போயிற்று. But बाइबल में लिखा है, வசனம் சொல்லுகிறது, Abraham believed in the strength of God. ஆண்டவருடைய அந்த வல்லமையுள்ள பலம், பலத்தை அவன் நம்பி இருந்தான். Because मेरे बॉडी में तो अभी स्ट्रेंथ नहीं है, அவருடைய பாடியில சரீரத்துல பலன் இல்ல, but वो है. அவருக்குள்ள தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் நம்பி இருந்தான். He is my strength. அவர்தான் ஆபிரகாமுடைய பலமாய் இருந்தார். वो मेरा ताकत है. அவர்தான் அவருடைய பலனாய் இருந்தார். वो मेरा बल है. அவர்தான் என்னுடைய பலன். प्रिय भाई मेरे बहन, பிரியமான சகோதர சகோதரிகளே, you may seem weak. நீங்க வந்து உங்களை பலவீனமா நீங்க நினைக்கலாம். आप सच में भी आप बलहीनता हो सकता है आपके अंदर. நீங்க உங்களுடைய சரீரம் ரொம்ப பலவீனமா இருக்கலாம். You may be very weak in your education. உங்களுடைய படிப்புல நீங்க பலவீனமா இருக்கலாம். आपका जो ज्ञान में आप बहुत वीक है. நீங்க உங்க ஞானத்துல ரொம்ப நீங்க வீக்கா இருக்கலாம். आपके पास इतने लोग नहीं है. உங்களை சுற்றிலும் ஜனங்கள் இல்லாமல் இருக்கலாம். आपके मदद करने के लिए भी कोई भी नहीं है. உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். But one thing I can tell you, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். मैं आपको एक बात साफ-साफ बता रहा हूं इस सुबह के समय में. இந்த காலை வேளையிலே தெளிவாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். if God is your strength, உங்களுடைய பலன் தேவனாய் இருக்கிறார். If God is your strength, अगर आपका बल परमेश्वर है, தேவன் உங்கள் பலனாய் இருக்கும் பொழுது,
आप सारे असंभव को संभव कर सकते हैं. எல்லா முடியாத காரியத்தையும் உங்களால் ஈஸியாக நீங்க செஞ்சிருவீங்க. Just believe that God is my strength. நீங்கள் ஒன்றை விசுவாசித்தால் போதும், தேவன் தான் என்னுடைய பலனாய் இருக்கிறார் என்று. पैसा कहां से आएगा? பணம் எப்படி வரும்? ओ मेरे लिए मेरी जरूरतें कहां से आएगा? என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? डोंट वरी. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. आकाश और पृथ्वी को बनाया हुआ उस परमेश्वर की ओर से मेरे जरूरतें आएगी. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசியுங்கள். Believe. விசுவாசியுங்கள். Believe. விசுவாசியுங்கள். If you believe, நீங்கள் விசுவாசிக்கும் if பொழுது you put your strength, if you put God as your strength in your life, நீங்கள் அவரே உங்கள் பலனாய் நீங்கள் யோசிக்கும் பொழுது, अगर आप परमेश्वर को अपना ताकत बना दिया, நீங்க அவரை உங்க பலனா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, मैं कह रहा हूं, நான் உங்களுக்கு சொல்றேன், आप छोटे छोटे बातों पे मन नहीं लगाओगे. நீங்க சின்ன சின்ன காரியத்துக்காக நீங்க உங்க கவலைப்பட மனதை அதுல போட மனதை அதுல மாட்டீங்க. போட மாட்டீங்க. आप छोटे छोटे बातों पे विश्वास, छोटे छोटे बातों को एक्सपेक्ट नहीं करोगे. நீங்க சின்ன சின்ன காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. You will start believing very big. நீங்க பெரிய காரியத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. आप ऑटोमेटिकली आपका जो फेथ है ना, वो बहुत बड़े बड़े बातों को विश्वास करना शुरू करेगा. உங்களுடைய விசுவாசம் அது பெரிய பெரிய காரியத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சிரும். आप thousands को विश्वास करना छोड़ दोगे. நீங்க 1000த்தை விசுவாசிக்க நிறுத்திடுவீங்க. आप लाखों को विश्वास करना भी छोड़ दोगे. நீங்க லாக்க விசுவாசிக்கிறதையும் விட்டுருவீங்க. You will start believing in crores. நீங்க கோடிகளை விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். You will start believing, you will start speaking crores in your mouth. நீங்க உங்க வாயிலிருந்து கோடிகளை விசுவாசிக்க பேச ஆரம்பிப்பீர்கள். You will start speak about the crores and crores of money in your life. நீங்க உங்க வாழ்க்கையில கோடிக்கணக்கான பணத்தை நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். Because क्योंकि आपका मदद इस दुनिया से आने वाला नहीं है. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரப்போறது இல்ல. My help, दाऊद कह रहा है, my help comes from the creator of the heavens and the earth. आकाश और पृथ्वी को बनाया हुआ उस परमेश्वर की ओर से मेरा मदद आएगा. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது விசுவாசித்தார். आप लाखों में बात करना छोड़ दोगे. You will start speaking crores. நீங்க லட்சங்களை குறித்து பேசுறதை விட்டுட்டு நீங்க கோடிகளை பேச ஆரம்பிப்பீர்கள். सच में बताऊं तो मेरा बेटा मेरे विश्वास को हमेशा बढ़ाने वाला मेरा बेटा है, बड़ा बेटा है ना जो. என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்தவன் என்னுடைய மகன். He always speaks in crores. எப்ப பார்த்தாலும் அவன் கோடி தான் பேசுவான். उनका मुंह खोल के अगर वो पैसा के बारे में बात किया तो कभी क्रोर्स के बारे में बात किएगा. எப்ப பேசினாலும் அவன் கோடியை தான் பேசுவான். वो कभी भी है ना लाखों के बारे में, हजार के बारे में कभी नहीं बोलते. அவன் லட்சத்தையோ ஆயிரத்தையோ பேசவே மாட்டான். वो बोलता है, हमेशा बोलता अपने मुंह से, எப்ப பார்த்தாலும் அவன் சொல்லிட்டே இருப்பான், पापा मैं है ना आपको क्रोर्स में मैं आपको है ना ये लेके दूंगा, वो लेके दूंगा. जब भी मुंह खोलता है क्रोर्स में खोलता है. எப்ப பேசினாலும் சொல்லுவான், உங்களுக்கு கோடியில இது வாங்கி தருவேன், அது வாங்கி தருவேன்னு சொல்லுவான். पापा वो मेरे को कहा, पापा मैं आपको शू लेके दूंगा, 1 लाख में आपको पहले शू लेके दूंगा मैं. அவன் சொல்லுவான், 1 லட்சத்துல உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷூ வாங்கி தருவேன்னு சொல்லுவான். Whatever that he thinks and whatever he speaks, he always speaks best. எப்போ பேசினாலும் அவன் ரொம்ப பெஸ்டா தான் பேசுவான். मैंने उनके मुंह से ही मैंने देखा. मैं शुरू में ये सोच रहा था, छोटा बच्चा है, इसको पैसा क्या होता है, पैसा कैसे कमाना इसको पता नहीं है. நான் ஆரம்பத்துல இவன் சின்ன பிள்ளையா இருக்கான், இவனுக்கு பணத்தை பத்தி என்ன தெரியும், இவன் எப்படிதான் பேசுவான். इस दुनिया में कमाना कितना मुश्किल है. சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு मैं ऐसे ही सोचता था उसको देख के. அவனை பார்த்து நான் அப்படிதான் யோசிச்சிட்டு இருந்தேன். छोटा लड़का ऐसे बोलता है. சின்ன பையன் அவன் அப்படிதான் பேசுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். फिर धीरे प्रभु ने मेरे हृदय के अंदर क्रिया करना शुरू किया है. என்னுடைய இருதயத்துல தேவன் பேச ஆரம்பித்தார். नो, இது கிடையாது. वो अपने बल से नहीं बोल रहा है. அவன் பலத்துல இருந்து அவன் சொல்லல. He believes in me. அவன் என்ன நம்புறான். He believes in me. என்ன நம்புறான். And I am his strength. அவனோட பலன் நானா இருக்கேன். So I will fulfill
whatever that he wants. அவன் என்னெல்லாம் விரும்புறானோ நான் அவனுக்கு செய்வேன்னு சொன்னார். क्योंकि आकाश और पृथ्वी को बनाया हुआ वो परमेश्वर की ओर से आप अगर सब कुछ रिसीव करना शुरू कर रहे हैं, मैं कह रहा हूं आपके पास जगह नहीं होगा जो वो आपको देने जा रहे हैं. நீங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு அதை ரிசீவ் பண்ணக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கலாம். हाँ, वो नहीं है. मैं ये कह रहा हूं நீங்க அத வாங்கி வைக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட இடம் பத்தாது. அவர் கொடுக்க போற ஆசீர்வாதங்களை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் பாருங்க. வானங்களை பாருங்க, அளவிட முடியாதது அது. சொல்லி முடியாத தூரம், சொல்லி முடியாத அதிசயங்கள் அது உள்ள வச்சிருக்குது. இந்த பூமியை எடுத்து பாருங்க, தங்கம் வைரம் நீங்க எதெல்லாம் விலையேற பெற்றதுன்னு சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சாருன்னா, அவர் ஒருத்தனுக்கு ஒன்ன கொடுத்தாருன்னா, அவர்ட்ட இருந்து ஒருத்தனுக்கு ஒரு ஃப்ளோ வர ஆரம்பிச்சுச்சுன்னா அதை வைக்க முதல்ல உங்களுக்கு இடம் பத்தாது. मैं आपको ये कह रहा हूं, आकाश और पृथ्वी को बनाया हुआ वो परमेश्वर आपको ब्लेस करना शुरू कर दिया. मैं कह रहा हूं आपके पास जगह नहीं होगा उसको रखने के लिए. आमेन. लो क्या हो गया? अब तक आपके अंदर से एक विश्वास का, यू हैव टू फ्लाई इन द फेथ. आप विश्वास में उड़ना चाहिए अभी. நீங்க விசுவாசத்துல நீங்க பறக்க ஆரம்பிக்கணும். You have to believe like this. நீங்க அப்படிதான் விசுவாசிக்கணும். या आपके पास जगह नहीं होगा रखने के लिए. நீங்க அந்த ஆசீர்வாதங்களை வைக்க இடமில்லாமல் இருக்கலாம். இடமில்லாமல் போகும். இடமில்லாமல் போகும். जगह नहीं होगा. இடமில்லாமல் போகும். अब्राहम के पास वही हो गया था. ஆபிரகாம்ட்ட அப்படிதான் ஆயிடுச்சு அவனோட இடத்து. अब्राहम उसके पास जितना ब्लेसिंग आया, बाइबल कहता है पृथ्वी उसको, அவனுடைய சம்பத்தினால் பூமி தாங்க கூடாமல் போயிற்றுன்னு என்று எழுதி இருக்கிறது. पृथ्वी उसके पास जो आया उसको पृथ्वी संभाल नहीं पाया. ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாமல் போயிற்று. அவ்வளவு ஆசீர்வாதம். That's the way that God bless a person. ஒருவனை தேவன் ஆசீர்வதிப்பதின் காரியம் இதுதான். ऐसे ही आशीष देता है. அப்படிதான் ஆசீர்வதிப்பார். Without limit. லிமிட்டே இருக்காதாங்க, எல்லை இருக்காது. आप सोच भी नहीं सकते हैं. நீங்க யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும். That's why I am telling you. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். Don't make your job as your strength. நீங்க உங்களுடைய வேலை உங்கள் பலமாக எண்ணாதீர்கள். If you make your job is your strength, then you will limit yourself with the salary. நீங்க உங்க வேலைய உங்க பலமா நினைச்சீங்கன்னா உங்க சேலரிய வச்சு உங்க எல்லைய குறுக்கிடுவீங்க. मेरा सैलरी जितना है उसी के अंदर जीना पड़ेगा भैया. நீங்க எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கோ அதுக்குள்ள தான் நான் வாழணும். मेरा सैलरी के अंदर ही हम कुछ बनाना पाएंगे. நான் என் சேலரியில ஏதாவது ஒண்ணு உருவாக்கணும், கட்டணும். Then you will stuck your mind inside of your salary. உங்களுடைய சேலரிக்குள்ளே உங்க மனம் நின்றுவிடும். Don't make your job is not your strength. உங்களுடைய வேலையை உங்கள் பலமாக நீங்கள் எண்ணாதீர்கள். Go beyond. நீங்க எல்லையை தாண்டி நீங்க போக ஆரம்பிங்க. Believe in a God who lives in abundance. எப்படி பொங்கி வழிகிறதான தேவனை உங்கள் விசுவாசமாய் வையுங்கள். He is a God of abundance. பெருக செய்கிறவர். He is a God of abundance. பெருக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். He gives everything in abundance. எப்பொழுதும் வழிந்தோடுகிறதான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். Say always say you are my strength. எப்பொழுதும் சொல்லுங்க, தேவனே நீரே என்னுடைய பலன். You are my strength. நீரே என்னுடைய பலன். अब्राहम का बल परमेश्वर बना. அப்ரஹாம் தேவனை தன்னுடைய பலமாக எண்ணினார். शरीर मरने के बाद बच्चे आया. சரீரம் செத்த பிறகுதான் குழந்தை வந்துச்சு. माँ बाप के घर छोड़ने के बाद बड़ा अमीर बना. जहां वो बंदा आके कोई भी नहीं जानता, किसी को भी नहीं जानता, ऐसे जगह में जाके खड़े होकर उस पूरे क्षेत्र में बड़ा धनवान व्यक्ति बन के वहां की लोग भी इनको देख के डरना शुरू हो गए हैं. अरे यार ये क्या यार, हमारे देश में आके हमसे बड़ा हो गया, डरने शुरू हो गए. ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் தாயை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பெரிய செல்வ சீமானாய் மாறினான். யாருமே அவனை சுற்றி இல்லாத பொழுதும் ஜனங்கள் அந்த நாட்டினர் அவனை பார்த்து பயப்படும் அளவிற்கு அவனை தேவன் உயர்த்தினார். People will fear you.
உங்கள பார்த்து ஜனங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. हाँ, ये बंदा का आशीष ये क्या है यार, ये जो कुछ भी कर रहा है, ये जो कुछ भी करने जा रहा है, वो सब कुछ सफलता हो रहा है, क्या हो रहा है इसके साथ? ஜனங்களுக்கு உங்க மேல பயம் வந்துரும். இது மனுஷன் என்ன என்ன பண்ணாலும் எல்லாமே பலன் தருது, ஆசீர்வாதத்தை தருகிறதுன்னு பயப்பட ஆரம்பிப்பாங்க. बाइबल में कहता है अब्राहम को देके, इसहाक को देके, याकूब को देके लोग डरना शुरू हो गए। நீங்க ஆபிரகாம பாருங்க, ஈசாக்க பாருங்க, யாக்கோப பாருங்க. எல்லாம் அவங்க 3 எல்லாரையும் பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because ஏனென்றால் God was their strength. அவங்க தேவனை தன்னுடைய பலமாக எண்ணினார்கள். God was their strength. அவர்களுக்கு தேவன் பலனாயிருந்தார். If God is your strength, உங்களுக்கும் தேவன் பலனாய் இருக்கும் பொழுது, you believe big. நீங்க பெருசா நினைப்பீங்க, விசுவாசிப்பீங்க. You will start believe big things. நீங்க பெரிய பெரிய காரியங்களை விசுவாசிக்க ஆரம்பிப்பீர்கள். Your dreams are very big. உங்களுடைய நல்ல கனவெல்லாம் ரொம்ப பெருசா வரும். You have a big dream. பெரிய சொப்பனங்களை நீங்கள் காணுவீர்கள். I have a big dream in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய ஒரு ட்ரீம வச்சிருக்கேன். Earlier I don't never dream anything. நான் முன்னாடிலாம் கனவு அவ்வளவு பெருசாலாம் காண மாட்டேன். I never had any big dreams in my life. என்னுடைய வாழ்க்கையில கனவுலாம் அப்படி பெருசா வந்தது கிடையாது. मैं जो ज्यादा बड़ा सोचता ही नहीं हूँ. நான் பெருசா நினைக்கவே மாட்டேன். But now I am start dreaming very big. நான் இப்ப பெரிய பெரிய சொப்பனங்களை காண ஆரம்பித்து விட்டேன். I want to have a big center, spiritual center. நான் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சென்டர் ஆரம்பிக்கணும்னு ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். And I want people who are all really thirst for God, they should come to me and they should learn deep spiritual secrets. ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள தாகமாய் இருக்கிறவர்கள் வந்து கற்றுக்கொள்வார்கள். So I want to have a big city. நான் ரொம்ப பெரிய ஒரு நகரத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். I want to have a big city. எனக்கு பெரிய ஒரு சிட்டியே எனக்கு வேணும். I'm asking to God, मैं परमेश्वर से मांग रहा हूँ, डैडी मुझे एक बहुत बड़ा शहर बनाना चाहता हूँ. நான் வந்து ஒரு பெரிய சிட்டியை எனக்கு வேணும்னு ஆண்டவர்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். वहां पे ऐसे जो कल्चर मैं सिखा रहा हूँ, जो कल्चर मैं लोगों को दे रहा हूँ, ऐसे कल्चर की लोग वहां पे आके बसे और ऐसे कल्चर में एक सिटी बन जाएं. நான் வந்து எந்த கலாச்சாரத்தை குறித்து பேசுகிறேனோ அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை கற்றுக்கொள்கிற ஜனங்கள் அங்கே வருவார்கள். அது ஒரு பெரிய சிட்டியாக மாறும். And they should settle down there. அங்கே தங்கிடுவாங்க. हाँ, वही कल्चर, वही संस्कृति की लोग. There is a kingdom culture. परमेश्वर का राज्य का संस्कृति का एक शहर बनाना है. அந்த தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை வாழுகிற ஜனங்கள் ஒரு கம்யூனிட்டியை நான் உருவாக்க ஆசைப்படுறேன். Wow, I have a big dream. நான் ஒரு பெரிய ட்ரீம் வச்சிருக்கேன். Big dream because God is my strength. என்னுடைய பலன் அவராய் இருக்கிறார். Because God is my strength. ஏனா அவர் என் பலமா இருக்கிறார். कैसे होगा pastor? அது எப்படி ஆகும்? कहां से होगा pastor? எங்க இருந்து வரும்? पैसा आपको कहां से आएगा? பணம் எங்க இருந்து வரும்? I believe in a very big God. நான் விசுவாசிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். आकाश और पृथ्वी को बनाया हुआ उस परमेश्वर के ओर से आएगा. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Amen. ஆமென். Amen. ஆமென். Dream big. நீங்க பெரிய சொப்பனங்களை காணுங்கள். Because your daddy is too big than your dream. आप उतना बड़ा ड्रीम नहीं कर सकता जो उनसे भी बाहर है. அவரை தாண்டி நீங்க ஒரு கனவை கண்ட முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். உங்கள் சொப்பனங்களை காட்டிலும் பெரியவர். आप कितने भी बड़ा ड्रीम कर दो, நீங்க எவ்வளவு வேணாலும் பெருசா பண்ணிக்கோங்க. वो ड्रीम उनसे भी छोटा है. அந்த சொப்பனம் ட்ரீம் வந்து அவரோட சின்னதா தான் இருக்கும். उतना बड़ा ड्रीम अभी कभी आप कर ही नहीं सकते हो जितना बड़ा हो है. அவர் எவ்வளவு பெரியவரா இருக்காரோ அந்த அளவுக்கு நீங்க கனவு காண முடியாது. उनके पास जो है और उनकी ताकत से बाहर जो है वैसे ड्रीम आप कभी कर ही नहीं पाओगे. அவருடைய பலனுக்கு மேல நீங்க எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ட்ரீம் பண்ண முடியாது. Amen. God, Daddy is expecting such a children here. நீங்க வந்து அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
God wants to do something great through you in this nation. இந்த தேசத்திலே உங்களைக் கொண்டு எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். आप बस अपनी अपनी परिवार तक सीमित मत रह जाओ। நீங்க உங்க குடும்பத்துக்குள்ளே நீங்க எல்லைக்குள்ளே இருக்காதீங்க. हाँ, मेरा घर, मेरा परिवार, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், हाँ, मेरे लिए एक घर बना दिया। எனக்காக ஒரு வீட கட்டிட்டேன். वाओ! வாவ்! Think big, பெரிய காரியங்களை யோசியுங்கள். think big. பெரிய காரியங்களை Have a யோசியுங்கள். big project in your mind. உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ட நீங்க இமேஜின் பண்ணுங்க. To bless this society. இந்த சொசைட்டி ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு वो एक बहुत बड़ा प्रोजेक्ट को बनाओ। நீங்க உங்க பெரிய ப்ராஜெக்ட்ட நீங்க உங்க மனசுல யோசிங்க. I'm speaking to somebody very prophetically this நிறைய morning. பேருக்கு இது தீர்க்க தரிசனமாக வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर आपको लेके ऐसे कुछ प्लान रखा है. உங்கள குறிச்சு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை யோசித்து வைத்திருக்கிறார். God wants to do something like that in your life. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உங்கள் மூலமாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். Yeah, God is having a big plan for you. Big plan. உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். Don't dream small things. God is telling you, God is talking to you very prophetically. I am talking to somebody very prophetically. ரொம்ப சின்னதா நீங்க யோசிக்காதீங்க, திங்க் பண்ணாதீங்க. பெரிய காரியங்களை யோசிங்க. இது தீர்க்க தரிசனமாக அநேகருக்கு வந்து கொண்டிருக்கிறது. Receive it this morning. இந்த காலை வேளையிலே இதை ரிசீவ் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். Break your old structures. Break your old structures of your mind. பழைய காரியங்களை உங்கள் சிந்தையிலிருந்து அதை எடுத்து விடுங்கள். Old structures, what you have built already. நீங்க ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிறதான பழைய கட்டிடங்களை நீங்கள் எடுத்து விடுங்கள். Break it from your mind. உங்களுடைய சிந்தையிலிருந்து அதை உடைத்து விடுங்கள். Plan a big project which is according to his strength. நீங்க தேவனின் பலனினாலே ஒரு பெரிய அவர் பலத்தினால நீங்க பெரிய காரியங்களை நீங்க யோசிங்க, செய்யுங்க. This is a very prophetic. இது வந்து ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. I release it through my spirit to your spirit. என்னுடைய ஆவியிலிருந்து நான் ரிலீஸ் பண்றேன் உங்களுக்குள்ளாக. Conceive a big dream this morning in your mind. உங்களுடைய சிந்தனையிலே இதை யோசித்து கற்பம் தரியுங்கள். I'm releasing a word. Word is like a seed. It's like a seed, वो आपके अंदर आकर वार्ते वचन जो है, word जो है, एक seed है. I'm releasing this seed into your mind and your heart. Your mind is a place, it's like a womb. என்னுடைய வார்த்தை இது வார்த்தையானது விதையாக இருக்கிறது. இந்த விதை உங்களுடைய இருதயத்திலும் எண்ணத்திலும் அது கற்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. Your heart is a womb. உங்களுடைய இருதயம் அது ஒரு கற்பப்பை மாதிரி. It's like a womb. இது கற்பப்பை. आपका हृदय जो है ये एक कोक है. இது வந்து वो उसके अंदर जो वर्ड जाएगा वो उसको कंसीव कर देता है. எது வார்த்தையாக புறப்பட்டு வருகிறதோ அது அந்த விதை விதைக்கப்பட்டு அது கற்பம் தரிக்க உருவாக ஆரம்பித்து விடும். This morning I am releasing a big dream in your coke. இந்த காலை வேளையிலே உங்கள் அந்த இந்த கற்பத்திலே நான் இப்படிப்பட்ட விதைகளை நான் தூவி விடுகிறேன். பெரிய கனவுகள். பெரிய கனவுகள். Big dreams. பெரிய கனவுகள். I release it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பெரிய கனவுகளை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். God is having a big plan to bless this year through you. உங்கள் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். एक ही एक वचन को पढ़ के हम समाप्त करते हैं. Time हो गया, sorry. ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். Today I am because it's something I am prophetically I am moving this morning. இந்த காலை வேளையிலே தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. It's really something. God is doing something in your life. Especially I am talking to Jemima. God is going to do something in your life this morning. ஜெமிமா, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். Receive it. Have a big dream about your life. உன்னுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய ட்ரீம் இருக்கிறது. God is having a big plan for your life. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. What you are seeing today, it's not something, it's not permanent. It's not going to go, it's not long forward.
It's going to end very soon. What you're seeing today. இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து இது ஒரு தற்காலிகமானது. இது நிரந்தரம் அல்ல. இது உன்னை விட்டு போய்விடும். God is telling, there is something big I am having for you. உனக்காக ஒரு பெரிய காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். आपके जो पूर्वजों की जो कुछ बातें हैं वो उसको प्रभु आपके लाइफ से दूर कर रहा है आज in the name of Jesus. முன் In the mighty name of Jesus, I break that curse that following from her forefathers. முன்னோர்களுடைய சாபங்கள் உன்னிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் வேரோடு பிடுங்கி எடுக்கிறேன். Today, Daddy, I open the heavens and I release your blessing upon your daughter. வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை உம்முடைய மகள் மேல நான் பேசுகிறேன். God is blessing you. Rakha Bulushe Tekam Rosaka. Ephesians के किताब अध्याय 2 का 10 जल्दी पढ़े समाप्त करते हैं. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். He has already prepared all these things. எல்லாவற்றையும் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். पढ़ें वो वचन को हिंदी में 2 का 10 जल्दी पढ़ें. क्योंकि हम उसके बनाए हुए हैं और मसीह यीशु में उन भले कामों के लिए सृजे गए जिन्हें परमेश्वर ने पहले से हमारे करने के लिए तैयार किया. Yeah, something God has prepared for you before you come into this earth. இந்த உலகத்துக்கு நீங்க வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். आप छोटी-छोटी बातों में अगर सीमित हो गया, you will stuck there. நீங்க சின்ன சின்ன காரியத்திலே நீங்க இருந்துட்டீங்கன்னா அது உங்களுடைய மனதை நிற்க பண்ணும். Plan, ask the Lord, Lord, what you prepared for me. Give me that dream. Let me dream like you. நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்களோ அதை எனக்கு ட்ரீமா கொடுங்கன்னு கேளுங்க. And you will start believing those things. அந்த காரியத்தை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க, அதுல நடக்க ஆரம்பிங்க. So God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. Dream big. God bless you.